அந்த மரியாதைங்கிறது அதை பெண்கள் சில முடிவுகள் எடுத்தால் அது தவறாக இருக்கும்னு மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவாங்க. அது சரியாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுலேருந்து கட்சி மாறுறது வரைக்கும் இதே நிலைப்பாடு தான். நம்ம வண்டி ஓட்டினாலும் பெண்கள் சரியாக வண்டி ஓட்டலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைப்பாங்க. அதே மாதிரி கட்சி மாறி போனாலும் இவங்களோட பிரச்சனை என்ன, இதே ஒரு ஆண் கட்சி மாறி போகும்போது அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. இது ஓபிஎஸ் கட்சி மாறினார், அதெல்லாம் பற்றி யாரும் கவலையே படல. ஆனால் நான் கட்சி மாறினப்போ பெரிய நாமத்தெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. அப்படி ஆண்களுக்கு இல்லாத ஒரு அட்டென்ஷன் வந்து பெண்கள் கட்சி மாறினா ரொம்பவே என்னோடய விஷயத்தில் பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த மாதிரி கட்சி மாறினவங்க யாருமே பதவி இது பண்ணிவிட்டு ஒரு கட்சி மாறி போய் இப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருந்தால் அவங்க ஒரு கட்சி மாறுற முடிவு எடுத்திருப்பாங்க. உள்ளார்ந்து அது அவங்களோட வேதனை என்னவாக இருக்கும், அதெல்லாம் பற்றி யாருமே யோசிக்கலை. அது எனக்கு மட்டுமே தெரிஞ்சது தான். நம்ம எவ்வளோ தான் சொல்ல முடியும். மக்கள் பணியில் என்னை தொடர விட முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால், அப்போ மக்கள் பணியில் தொடரணும்னு ஆசை இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நான் ஒரு கட்சி மாறித்தானே ஆகணும். அது என்னுடைய முடிவு, அது என் மக்கள் சார்ந்த முடிவு. அவங்க நலனுக்காக எடுத்த முடிவாக இருக்கலாம். ஆனால் அதுக்காக ரொம்பவே அசிங்கப்படுத்தப்பட்டேன்.